கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானத்திற்கான வேத வசனம் சங்கீதம் 136:4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த வேத பகுதியில் இந்த அதிகாரம் முழுவதும் அவர் ஒருவராய் எவ்வளவு பெரிய பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் 136 அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வரும். நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பது புரிந்து கொள்வீர்கள். அவர் ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை செய்த தேவன் என்று நமக்கு விளங்கும். அப்படிப்பட்ட தேவன்தான் நமக்கும் இருக்கிறார். அதே அதிசயமான கிரியைகளை இன்றும் நம்முடைய வாழ்வில் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நம் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்து அவரை மட்டுமே நோக்கி கூப்பிட வேண்டியது தான். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இங்கு எழுதப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, அன்று கிருபையாய் மனமிறங்கி தேவ பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்த தேவன் இன்று நமக்கும் அதே அற்புதங்களை அதிசயங்களை செய்து நம்மை மகிழ பண்ண வல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவர். அவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல. நாம் நமக்கு வேண்டிய அதிசயங்களை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் இருதயத்தில் விசுவாசிக்கிறோமா என்று தான் தேவன் பார்க்கிறாரே தவிர அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் விசுவாசித்தால் நமக்கும் அதிசயங்களை செய்வார். உங்களுக்கு கூட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் அற்புதம் நடந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை மாறுமா? இன்றே நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் மாற்ற அவரால் கூடும் என்று விசுவாசத்தோடு அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தேவன் உங்கள் விசுவாசத்தை பார்த்து இன்றே உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். புதிய ஏற்பாட்டில் இயேசு அற்புதம் செய்த இடத்திலெல்லாம் சொன்ன ஒரே வார்த்தை, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் இயேசு கூறியிருக்கிறார். நீங்களும் கூட நம் தேவனை நோக்கி அற்புதம் செய்து நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று விசுவாசியுங்கள். தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்து அதிசயங்களை செய்து உங்களையும் மகிழ பண்ணுவார். ஏனென்றால் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் மாறாதவர். ஆமீன். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.